ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி அகாடமி. போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு தேவையான பயிற்சி வினாக்கள் இயற்பியல் பாடத்திலிருந்து பார்க்க போகிறோம். இந்த கேள்விகள் எல்லாமே புதிய சமச்சீர் கல்வியிலிருந்து எடுக்கப்பட்டது. 25 கேள்விகள் இருக்கும். ஒவ்வொரு கேள்வியும் நான் படிப்பேன், 5 செகண்ட் டைம் தருவேன். அடுத்ததாக அதுக்கான ஆன்சரை டிஸ்பிளே பண்ணுவேன். நீங்கள் பேப்பர் பென் எடுத்துக்கங்க. உண்மையாக ஒரு எக்ஸாம் எழுதும்போது கண்டிப்பாக அந்த கேள்வி படித்த பிறகு நமக்கு அதுக்கான ஆன்சரை நம்ம கண்டிப்பாக மார்க் பண்ணுவோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஷன் கொடுக்கல. பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கான ஆன்சரை உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் எழுதுங்க. தெரியலன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. முடிஞ்ச உடனே அந்த ஆன்சரை நான் இமீடியட்டாக தான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அதில் தெரிஞ்சுக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சமச்சீர்லேருந்து எடுக்கப்பட்டது. முக்கியமான கேள்விகள் மட்டும் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். அதனால் கண்டிப்பாக இதை பயன்படுத்திங்க. சரி, இப்போ நம்ம கேள்வி எடுத்துக்கலாம். ஒலியானது டேஷ் உருவாகின்றது. அதிர்வுகளால் உருவாகின்றது. ஒலி பார்த்தீங்கன்னா, அதாவது சவுண்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அது டிராவல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அதிர்வுகள் ஏற்படும். அந்த அதிர்வுகள் மூலமாக தான் இந்த ஒலி உருவாக்கப்படுது. டேஷ் திட, திரவ அல்லது வாயு ஊடகங்களில் பரவும். இதற்கான பதில் ஒலி. அதாவது சவுண்டு டிராவல் ஆகணும் அப்படின்னா, சவுண்டு இப்போ நான் பேசுகிற வார்த்தை, அந்த சத்தம் உங்களுக்கு காதில் விழணும் அப்படின்னா கட்டாயமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒன்று ஒரு சாலிட் பொருள் இருக்கணும், அல்லது லிக்விட் பொருள் இருக்கணும், அல்லது கேஸ் பொருள் இருக்கணும். இது இருந்ததுன்னா மட்டும்தான் சவுண்டால் டிராவல் பண்ண முடியும். சரிங்களா? சப்போஸ் வெற்றிடம், அதாவது வேக்யூம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல சவுண்டால டிராவல் பண்ண முடியாது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இங்க இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, சவுண்டு சாலிட் பொருள்கள்ல அதோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் ரொம்ப தொலைவில் வர்றதே நீங்க அந்த தண்டவாளத்துல நீங்க காதை வச்சு கேட்க முடியும். சரிங்களா? ஸோ இது சவுண்டு வேகமாக டிராவல் ஆகும். எதுலன்னு கேட்டால் ஒரு திடப்பொருள்களில். அதுவே பார்த்தீங்கன்னா சவுண்டு அடுத்ததாக வேகமாக எதில் டிராவல் ஆகும்னு பார்த்தா திரவ பொருள்கள், அதாவது லிக்விட்ல. அடுத்ததாக சவுண்டு எதில் கம்மியான வேகத்தில் அந்த சவுண்டு டிராவல் ஆகுது, பயணிக்குது அப்படின்னு பார்த்தா வாயுக்கள், அதாவது கேஸ்ல. ஒரு ஊடகத்தில் ஒலி அலை பரவும் திசையிலேயே துகள்கள் அதிர்வுற்றால் அதனை டேஷ் என்று கூறுகிறோம். இதற்கான பதில் நெட்டலை, அதாவது நெட்டலை அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். நமது செவி உணரக்கூடிய ஒலி அலைகள் டேஷ் ஹெர்ட்ஸ் முதல் டேஷ் ஹெர்ட்ஸுக்கு இடைப்பட்ட அதிர்வெண் உடைய ஒலி அலைகளாகும். இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதா தான் இருக்கும். 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ், இந்த இடைப்பட்ட அந்த ஹெர்ட்ஸ், அந்த சவுண்டோட அளவுகள்ல தான் நமக்கு காதுல கேட்கும். 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருந்தா நமக்கு கேட்காது. 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல இருந்தாலும் நமக்கு காதுக்கு கேட்காது. $20,000 ஹெர்ட்ஸுக்கும் அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒலி அது என்ன அப்படின்னு பார்த்தா, அத மீயொலி அப்படின்னு சொல்லி சொல்றோம். மீயொலி. மீயொலிக்கு எடுத்துக்காட்டாக எதை கூறலாம்? வௌவால் ஏற்படுத்தும் ஒலி. இந்த வௌவால் ஏற்படுத்துற ஒலி நம்ம காதுல கேட்கவே கேட்காது. ஆனா வௌவால் எப்பவுமே ஒரு சத்தத்தை வெளிப்படுத்தி அதன் மூலமா தான் அது என்ன பண்ணுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது பயணிக்குது, அதாவது டிராவல் ஆகுது. பாத்தீங்கன்னா இந்த வௌவால் எழுப்புற சத்தம் மனுஷனுக்கு கேட்கல. பட் ஆனா இது கொசு, நாய், இன்னொரு வௌவாலுக்கு, டால்பினுக்கு, இதுக்கெல்லாம் இந்த மாதிரியான உயிரினங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மீயொலி கேக்குது. நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அதிர்வலைகள், கடல் அலைகள் மற்றும் திமிங்கலங்கள் ஏற்படுத்தும் ஒலி போன்ற ஒலிகள் டேஷ் அலைகள் ஆகும். இத குற்றொலி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது குற்றொலி. ஒலி அலைகள் டேஷ்
திசை வேகத்தில் பரவும். (340 மீட்டர் per செகண்ட் அப்படின்ற அந்த வேகத்துல அந்த ஒலி அலையானது காத்துல பரவும். திசை வேகத்தின் அலகு மீட்டர் பெர் செகண்ட்ல தான் நாம அதை அளக்கிறோம். அதாவது மீட்டர் வினாடி, மீட்டர் பெர் வினாடி. இது தமிழ் எப்படி படிப்பீங்கன்னு பாத்துக்கங்க. சரிங்களா? அடுத்தது, நீரில் ஒலியின் திசை வேகம். சத்தத்தோட வேகம் வந்து தண்ணீர்ல எப்படி இருக்கும் பாருங்க. 1493 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல இருக்கு. ஆனா இதுவே வந்து நாம வந்து காத்துல பாருங்க 340 மீட்டர் பெர் செகண்ட் தான். ஆனா தண்ணியில பாருங்க இதோட வேகம் 1493 மீட்டர் பெர் செகண்டா இருக்கு. இதை தான் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னேன். திடப்பொருள்கள்ல சத்தம் வேகமா பரவும், நீர்ல அடுத்ததா வேகமா பரவும், ஆனா காற்றுல குறைவான வேகத்துல தான் பரவும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒலியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அதன் திசை வேகம் அதிகரித்தால் அது டேஷ் ஆகும். இதற்கான பதில் வந்து அடர்குறை ஊடகம். இதற்கான பதில் வந்து அடர்குறை ஊடகம். அதாவது இந்த இடத்துல ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகம் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, சத்தமானது வந்து தண்ணியில இருந்து காத்துல டிராவல் ஆகுறது, அல்லது காத்துல இருந்து ஒரு சாலிட்ல டிராவல் ஆகுறது. சோ அதுதான் ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒலி அலைகள் சுவர்கள், மேற்கூரைகள், மலைகள் போன்றவற்றின் பரப்புகளில் மோதி பிரதிபலிக்கப்படும் நிகழ்வே டேஷ் ஆகும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், எதிரொலி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். டேஷ் தத்துவம் மகப்பேரியல் துறையில் அல்ட்ரா சோனோகிராபி கருவியில் பயன்படுகிறது. எதிரொலி தத்துவம் ரேடார் என்பதன் விரிவாக்கம். ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் இது வந்து விமானத்தோட வேகத்தை கணக்கிடுறதுக்கு இது பயன்படுத்துறோம். சோனார் என்பதன் விரிவாக்கம் சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். இது வந்து கடல் உயிரினங்கள் வாழக்கூடிய இடத்தையும் நீர்மூழ்கி கப்பல் இருக்கக்கூடிய இடத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த சோனார், அதாவது சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். எதிரொலி கேட்க வேண்டுமெனில் ஒலி மூலத்திற்கும் எதிரொலிப்பு பரப்பிற்கும் இடையே குறைந்தபட்சம் டேஷ் மீட்டர் தொலைவு இருக்க வேண்டும். (17.2 மீட்டர் இருக்கிற அந்த இடைவேளையில சத்தம் எழுப்பப்படும் போது அப்பதான் உங்களுக்கு எதிரொலி வரும். திடப்பொருளின் மீட்சி பண்பு திரவ வாயு பொருட்களை விட அதிகமாக இருப்பதால் ஒலியின் திசைவேகம் எவ்வாறு இருக்கும்? அதிகமாக இருக்கும். பாருங்க, திடப்பொருள்ல மீட்சி பண்பு அதிகமா இருக்கு. எதை விட? திரவத்தை விட, வாயுவை விட. அதனாலதான் திடப்பொருள்கள்ல இதோட வேகம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். எதோட வேகம்? சத்தத்தோட வேகம் அதிகமா இருக்கும். அதாவது சத்தம் பயணிக்கிற வேகம் அதிகமா இருக்கும். டிராவல் பண்ற ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கும். கேத்தோடு கதிர்கள், அதாவது எதிர்மின் கதிர்கள் எனப்படும் எலக்ட்ரான்களை ஆய்வின் மூலம் கண்டறிந்தவர் ஜே தாம்சன். ஆனோட், அதாவது நேர்மின் கதிர்களை கண்டறிந்தவர் கோல்ஸ்டீன். நேர்மின் கதிர்களை
புரோட்டான்கள் என பெயரிட்டு அழைத்தவர்? ரூதர்ஃபோர்ட், அதாவது பேர் வச்சவர். மின் சுமையற்ற நியூட்ரான்களை 1932 கண்டறிந்தவர்? ஜேம்ஸ் சாட்விக். அணுவின் நிறையானது அதன் மையத்தில் செறிந்து காணப்படுகிறது, இதுவே டேஷ். அணுக்கரு அல்லது அத உட்கரு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது ஒரு ஆட்டத்தோட வெயிட் அதிகமா எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டா அதோட நியூக்ளியஸ்ல இருக்குன்னு சொல்லுவாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கதிரியக்க பொருள். கதிரியக்க பொருள்னா ஒரு பொருள் இருக்கும்போது அதுல இருந்து ஒரு ரேடியேஷன் வந்துகிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி பொருள்கள் எத்தனை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. ரேடியேஷன்னா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், ஒரு வெப்பம் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா? சோ அந்த மாதிரி ஒரு பொருள்ல இருந்து ஒரு வெப்பம் வெளியேறிட்டே இருக்கு. சோ அந்த மாதிரி எத்தனை பொருள்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க? 29 பொருள்கள். இயற்கை கதிரியக்கத்தின் போது உமிழப்படும் கதிர்கள். ஆல்பா, பீட்டா மற்றும் காமா கதிர்கள். கதிரியக்கத்தின் தொன்மையான அலகு. கியூரி. நன்றி. மீண்டும் உங்களை இன்னொரு கிளாஸ்ல சந்திக்கிறேன்.